ஹலோ மக்களே, என்னடா இன்னைக்கு ஆரம்பத்திலேயே சக்கப்போடு சேனல் காத்து புயல் மழைன்னு ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் டூர் வீடியோ தாங்க. சரி, ஹோம் டூர் அப்படிங்கிறனால கொஞ்சம் பில்டப்பாக காற்று மழையோடு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடியே ஹோம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அடர்ந்த காடு, காட்டுக்குள்ளே ஒரு வீடு, அதுதான் நம்மளுடைய ஹோம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான் போட்ட வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏமா உன்னைய வீட்டை சுற்றி காமிக்க சொன்னால் நல்லா வீட்டை சுற்றி காமிச்சிட்டு கடைசி வரைக்கும் வீட்டை சுற்றி காமிக்கலையே அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் சுற்றி காமிக்கிறதுல கண்டிப்பாக உங்களுக்கு தலை மட்டும் சுத்தாமல் இருந்தால் போதும். ஆனால் ஒன்றுங்க, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணு கொடுத்தாங்களோ இல்லையோ, இந்த மஞ்சக்காட்டை பார்த்து பொண்ணு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம மஞ்சளை மாற்றி கரும்பு மாற்றி இப்போ வாழைக்கு மாறிட்டோம். சரி வாங்க, அப்படியே நம்மளுடைய ஹோம் டூரில் தலை சுற்றுற அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தலை சுற்றுற அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத விட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது அப்படியே வீட்டுக்கு ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்கும். நல்லா வாழை மரம் வச்சு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீடை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாம் என்னைக்கு வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோமோ அன்னையிலேருந்து மழை விடவே இல்லை. அதனால் அப்படியே ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் வாங்க. அப்படியே யூ டர்ன் போட்டு பார்த்தா மை கணவரை பாருங்களேன், விவசாயி. ஆனாலும் விவசாயி தலையில துண்டு கட்டினாவே ஒரு தனி கெத்துதான்ப்பா. சரி வாங்க, நான் இப்படியே மொக்க போட்டுட்டு இருந்தேன்னா நீங்க கண்டிப்பா கடுப்பாயிருவீங்க. நம்ம ஹோம் டூருக்கே போயிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். இப்போ கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் வீடு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன புதுசில் ஒரு 3 வருஷம் இந்த வீட்டில் தான் இருந்தோம். அப்புறம் மகனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே வேன்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு தனி தீவு. ரோடெல்லாம் வரதுமே கொஞ்சம் கஷ்டம் தான், டெய்லி ஸ்கூல் வேன்லாம் வரணும் அப்படின்னா. சரி, அதனால கொஞ்சம் வெளியில் தள்ளி இருந்தோம், ரோட் பக்கத்துலேயே இருந்தோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னாவே காலையில் 6 மணிக்கு போனால் சாயந்தரம் கோழி அடிச்சுட்டு தான் ஒரு 7 மணிக்கு தான் அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. சரி, அதனால தான் எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸ்கூலில் கேட்டோம். இப்போ ரீசெண்டாக சேர்த்திருக்க ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வேன் இங்கே அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இங்கேயே கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி அப்புறமா உள்ளே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளும் 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட்டை போட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஃபைனலாக எங்கே வரைக்கும் போய் முடிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். சரி, நம்ம ஹோம் டூராக கொடுக்கறத விட ரெனோவேட் பண்ணதுலேருந்தே கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயினாக இந்த கிரில்லு போடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தவளை பூரான்லேருந்து எக்கச்சக்கமாக உள்ளே வந்துடும். அது மழை காலம்னா சொல்லவே தேவையில்லை. சரி, அதனால தான் ஒரு சேஃப்டிக்கு சிமெண்ட் கல் வச்சு ஃபுல்லாகவே கிரில்லு போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. ஃபஸ்ட்டு இந்த பிளான் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டுறது, அதுக்கப்புறம் கபோர்டு அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே போய்கிட்டே இருந்தது. இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே வாரத்தில் முடிக்க வேண்டியது. ஆனால் குட்டி குட்டி வேலை அப்படிங்கிறனால ஆள் கிடைக்கவே இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த சின்ன வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கே. நம்ம ஊரில் மட்டும் அப்படி தானே, இல்லை எல்லா ஊர்லேயும் அப்படியா அப்படின்னு எனக்கும் தெரியல. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயி மேஸ்திரி வேலையை பார்க்க வேண்டியதாயிருச்சு. ஏன்னா நாமளும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுமே கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் செய்ய வேண்டிய வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக 3 மாதத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம். அதுவும் இந்த கிரில்லு வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக பூசிலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. டோட்டலாக இந்த செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 ஆயிருக்கும். ஏன்னா இந்த கிரில்லை அடிச்சதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பி விலை தாறுமாறாக ஏறிடுச்சு அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு 20,000 தான் கால்குலேட் பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா 45,000 ஆயிடுச்சு. டோட்டலாக ஒரு 55,000 இந்த வேலையை மட்டும் முடிச்சாச்சு. இது இல்லாமல் இன்னும் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அதுக்குள்ள என்ன எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு. ஆனாலும் ஒவ்வொரு வேலையும் நம்ம கிட்ட நின்று பார்க்கும்போது தான் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதே புரியுது. வேலை செஞ்சது என்னவோ அவங்க தான், நமக்கு தூரமாக நின்று பார்த்ததுக்கே டயர்டான மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த கிரில்லெல்லாம் போட்டு மேலெல்லாம் பூசி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, என்னடா இது உலகத்தில் இருக்கிற அத்தனை குப்பையும் நம்ம வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்படவே இல்லை. இருக்கவே இருக்க ஒரு கையில் விளக்க மாதிரி இன்னொரு கையில் தண்ணி அப்படின்ட்டு வேகமாக தண்ணியெல்லாம் விட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். ஆனாங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுட்டு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு எனர்ஜிலாம் வருது. ஆனால் இப்போ நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடே கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது.
இந்த வேலை நடக்கும்போது தான் கீழே பார்த்தா என்னடா இது பூகம்பம் வந்த ரேஞ்சுக்கு விரிசல் விட்டுருக்கே ஃப்ளோரில் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் போய் கேட்டேன், ஏங்க வேலை செய்யறதே செய்கிறோம், கீழே டைல்ஸும் ஓட்டிக்கிட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்குல்ல அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் மை கணவர் மைண்ட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த செலவுக்கு ஆப்பு வெஸ்டாடா அப்படின்னு நினச்சிருப்பாரு. இருந்தாலும் நம்ம பேச்சில் நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது அப்படிங்கிறனால நாட்டாம தீர்ப்பு ஓகே அப்படின்னு வந்துருச்சு. எடுங்கடா காரை, டைல்ஸ் வாங்க, நாட்டாம மனசு மாறுறதுக்குள்ள அப்படின்ட்டு டைல்ஸ் கடைக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆனால் ஒன்றுங்க, நம்ம நியாயம் இருக்குது தர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கையில் காசு இருக்கான்னு கேட்டுக்கலாம். நமக்குமே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது டைல்ஸ் ஓட்டுறது பற்றிலாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. என் லைஃப் டைமில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கடைக்குள்ள அப்படின்னு என்ட்ராயிருக்கேன். நம்ம வந்து நார்மலாக கேள்விப்பட்டிருப்போம், மார்பிள்ஸ் இருக்குது, கிரைனட் இருக்குது, மொசாய்க்குங்களாம். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் இவ்வளோ ஐட்டங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நானும் சுற்றி 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 பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்துவிடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த லா 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 லே லா லா லா. அது என்னவோங்க, நமக்கும் ஃபஸ்ட் டைம் டைல்ஸ் கடையை பார்த்ததும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் நான் சுற்றி பார்க்குறத பார்த்துட்டு என்னுடைய கணவருக்கு லைட்டாக பயம் வந்துருச்சு, என்னென்ன செலவு வைப்பாங்களோ அப்படின்னு. ஆனால் நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தாங்க என்ட்ரானேன். நான் வெறும் நாலேஜ்க்காக மட்டும்தான் சுற்றி பார்க்க போகிறேன், கண்டிப்பாக வந்த வேலையை தவிர நான் எதுவும் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டேன் அப்படின்னு. அதனால் அவர் கொஞ்சம் பயப்படாமல் இருந்தார். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்டெப்ஸ்க்கு வந்து தனியாக டைல்ஸ் போடுற மாதிரி அதெல்லாம் நிறையா இருந்தது. ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக வீடு அதை பற்றின ஐடியாஸ்லாம் எதுவும் இல்லை, அதில் வந்து பெருசாக ஆசையும் இல்லை. நம்ம இருக்க இடத்த நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்பொழுதைக்கு பிளானு. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நமக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா அப்போ பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோர்ஸ் அப்படின்னாங்க, நிறைய டிசைன்ஸ் இருந்தது. வாஷ் பேஷன்லாம் நிறைய கலர் கலராக வச்சுருந்தாங்க. சிங்க்குமே நம்ம ஃபஸ்ட்டு இங்கே தான் ட்ரை பண்ணோம் கிச்சனுக்கு. இது பாருங்களேன், ஃபைபர்லேயே சிங்க்கெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நமக்கு வந்து கிரைனைட் தான், கல் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக அதுக்கு போயிட்டேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே இருந்தது, நிறைய டேப்மே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுவுமே நமக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவுமே இங்கே தான் வாங்கியிருந்தோம். ஸோ இதுலேயுமே நிறைய டிசைன்லாம் இருந்தது. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பேஷனும் அப்புறமா ஒரு டேப் மட்டும் பார்த்துட்டு ஃபைனலாக நம்மளுடைய டைல்ஸ் வேலைக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வராண்டா, அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் அந்த மாதிரிலாம் இது செட் ஆகும் அப்படின்னாங்க. அங்கங்கே சுற்றி பார்த்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே வட்ட வட்டமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்களும் அதை ஃபைனல் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே மட்டும் ஒட்டலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 38 அப்படின்னாங்க ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது. வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு எல்லாத்தையுமே பார்த்துட்டு. நமக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. அதுவும் ஒரு டைல்ஸ் போடுறதுல கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது. நம்மளும் சுற்றி பார்த்து வாங்குறதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ அடுத்து போய் டைல்ஸ் போடுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம், என்னடா வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கே அப்படின்ட்டு. கரெக்டாக டைல்ஸ் போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து ஆரம்பமாச்சு. கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் இருக்கும். நம்ம வீட்டில் அப்போவே இந்த 1.5 ஜல்லியெல்லாம் போடாமையே காரை போட்டிருக்காங்க. டைல்ஸ் வெட்டுறவங்க வந்து பார்த்தாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி இடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு உள்ளே எங்கடா ஜல்லியவே காணோம் அப்படின்னாங்க. நீங்கள் வந்து அது போட்டு எங்களுக்கு மேலே கலவை போட்டு கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் டைல்ஸ் ஒட்டுவோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அதையெல்லாம் பண்ணி இன்னும் ப்ராசஸ் லாங்காக போகும் அப்படின்ட்டு ஒரே முடிவாக இருந்தாங்க. எங்களுக்கு வந்து அது இல்லாமே ஒட்டி கொடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் அப்படி ஒட்டினோன்னா 6 மாதத்தில் டைல்ஸ்லாம் வந்து மேலே வெடிச்சுக்கிட்டு வந்துடும், நாங்கள் என்னானாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஒட்டுங்க அப்படின்ட்டோம். ஆனால் அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக எங்களோட வேலையில் வந்து நாங்கள் கரெக்டாக செய்வோம், நாங்கள் அந்த மாதிரி பண்ணி தரவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அப்புறமா இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அதிகமாக டைல்ஸ் ஒட்டுவாங்க, அந்த வேலை வந்து அதிகமாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள பிடிச்சா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி புள்ளி மட்டும் போடுங்க அப்படின்ட்டாங்க. புள்ளி போடுறது அப்படின்னா இந்த ட்ரில்லர் வச்சு பாருங்க, அங்கங்கே டாட் டாட்டாக வச்சுருக்காங்க, அதுதான் புள்ளி போடுறது அப்படிம்பாங்களாட்டிருக்கு. ஏன்னா நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் மட்டும் டைல்ஸ் ஒட்டிட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துட்டு அங்கேயுமே டைல்ஸ் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இடித்து புள்ளி போட்டு முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நிஜமாவே இந்த வேலையிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது. பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஓட்ட போடுற மாதிரி தான் இருக்குது. இவர் வந்து அதை ஒவ்வொன்றும் அந்த தள்ளும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்து பண்ணுற மாதிரி இருந்தது. இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தான் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அந்த புள்ளி போட்டு இந்த ஸ்டெப்ஸ்லாம் இடிச்சாங்க. அப்புறம் சிங்க் வந்து நம்ம மாற்றணும் இல்லையா, இவங்களே ட்ரில்லர் வச்சு கம்ப்ளீட்டாக அதை உடச்சி கொடுத்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்து வேலை தான் சிங்க் உடைக்கிறதுலாம். அதுக்கப்புறம் நம்ம சிலிண்டருக்கு வந்து வெளியில் ஹோல் போட சொல்லி கேட்டிருந்தோம், அதுவுமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ட்ரில்லர் வச்சு அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் வாங்கினாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையுமே முடிஞ்சுது.
அதுக்கப்புறம் வந்து நமக்கு டைல்ஸ் ஓட்டுறவங்க வந்து வந்துட்டாங்க. நம்ம புள்ளி போட்டு ரெடியாக வச்சதுமே ஒரு 2லேருந்து 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ 2 நாளில் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் நிஜமாவே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. காலையில் ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா திரும்பியும் சாயந்தரம் 7 மணி வரைக்கும், மதியம் ஒரு 1/4 மணி நேரம் தான் லஞ்ச் அப்படின்னு உட்காருவாங்க. அப்பா இப்படி கூட ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ரேட்மே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வாங்குறத விட நார்த் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கின மாதிரி தான் இருந்தது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்ட மாதிரி இருந்தது. ஆனால் எப்படி தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டினியூஸாக செஞ்சாங்க அப்படின்னே தெரியல. ஆனால் நமக்குலாம் இதை பார்க்கும்போது நிஜமாவே மோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு சோம்பேறியாக உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒவ்வொரு வேலையிலையுமே வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உள்ள கவுண்டர் டாப்பில் சொன்னேன் இல்லையா, தண்ணி கீழே வராமல் இருக்கிறதுக்கு, அதுவுமே இவங்க தான் ஒட்டி கொடுத்தாங்க. அந்த பேஸ்ட் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க, அதை வச்சு ஒட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ நிஜமாவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப்லாம் கழுவுறோம் அப்படின்னா நிஜமாவே தண்ணியில் கொஞ்சம் கூட கீழே போகிறதே இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா அது நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாவே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியில் ஊறாமல் இருக்கும், லைஃப்மே நமக்கு ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாங்க. இவங்களுமே வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. ஃபுல்லாக வேலை முடிச்சதுக்கப்புறம் எத்தனை டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி அமௌண்ட் வாங்கிக்கிட்டாங்க. நம்ம டைல்ஸ் ஒட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கிட்ட ஆயிருக்கும், உள்ள வெளியில் எல்லாமே சேர்த்து. டைல்ஸ் ஒட்டி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு பெரிய கடலை கடந்து வந்துட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அத்தனை போராட்டமாச்சு இதை முடிக்கிறதுக்குள்ள. இதில் வேற நம்ம டைல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். டைல்ஸ் ஓட்ட வரும்போது இவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் தான், நீங்கள் வந்து உள்ளே ஓட்டினா அந்த அளவுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் டைல்ஸ் கடையில் போய் திரும்பியும் கேட்டால் மாற்றுவாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரே முடிவாக நாங்கள் இதையே ஒட்டிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட. சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களும் ஒட்டி கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆடாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியும் இருந்தது. இன்னொன்று மெயினாக நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டைல்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் கார் பார்க்கிங்கில் இது போடுவாங்களாட்டிருக்கு, க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து ஃபைனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டெப்ஸ்மே பாருங்கள் ஃபுல்லாக இடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த டைல்ஸ் மாதிரி ஒட்டி கொடுத்துட்டாங்க. இதுவுமே அப்படியே செட்டாக இருந்தது, அப்படியே கட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. டைல்ஸ்லாம் ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வானவில்லை கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். அடுத்து இதாங்க, நம்ம வீட்டுக்கு வண்ணம் பூச தான் போகிறோம். ஆனால் நம்ம வானவெளியெல்லாம் பிடிக்க போகிறதில்ல, ஒரு நல்ல பெயிண்டாக பிடிச்சி நல்லா அடித்தோம் அப்படின்னா போதும். இப்போ அதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம். இவ்வளோ வேலை செஞ்சு நமக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படியே போய் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம அடுத்து பெயிண்ட் கடைக்கு போகலாம். அட்லீஸ்ட் டைல்ஸ் கடை பற்றியாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், இது இருக்கும் அது இருக்கும் அப்படின்ட்டு. பெயிண்ட் கடை பற்றி நமக்கு பெருசாக ஒன்றுமே தெரியாது. போய் பார்க்கலாம் வாங்க என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஃபைனலாக நம்ம பெயிண்ட் கடைக்குள்ளேயும் என்ட்ரு ஆகிட்டோம். பெயிண்டர் வந்து நம்ம வீட்டில் ஃபுல்லாக பார்த்துட்டு எவ்வளோ பெயிண்ட் வேணும் அப்படிங்கிறத எழுதி கொடுத்துட்டாங்க. ஜென்ரலாக என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நாமளும் உள்ள என்ட்ராகி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்குலாம் என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், கலர் காம்பினேஷன் வந்து ஏதாவது மாற்றலாமா அப்படின்லாம் பிளான் பண்ணோம். ஆனால் நிஜமாவே இதில் வந்து அந்தளவுக்கு அவங்க செட் ஆகலை. வரைஞ்சி காமிக்கும் போது நமக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பண்டில் கொடுத்தாங்க. ஓ இவ்வளோ கலர்ஸ் இருக்கா பெயிண்டில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அத்தனை ஷேடு. ஆனால் இதையெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து மைண்டே குழம்பிரும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான அட்டைகள்லாம் கையில் கொடுத்தாங்க. இன்னும் அதில் வேற பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு, வால் பெயிண்டிங், அதுலேயே பிளர்ரான மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக இருந்தது. ஆனால் இதை பார்த்து எனக்கு ஒன்று தான் ஃபைனல் ஆச்சு. நம்ம இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சிம்பிளாக அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி நம்மளும் என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தோம். ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் சில ஐடியாஸ்லாம் கிடச்சிது. அது வந்து உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது தெரியும். நானும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு மேலே நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே பார்த்தாலும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். அதுலேயுமே அவங்க கொஞ்சம் வால் பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் அந்த எலிவேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த டிசைன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து டேப் ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த குட்டி குட்டி டிசைன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரண்ட்லலாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்னு. பட் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அப்புறம் இதெல்லாம் பாருங்களேன், ஃப்ரண்ட் வாலில் வந்து டிசைன்ஸ் போடுற மாதிரி, அந்த பிளர்ரான மாதிரி, அந்த சொரன்னு அந்த மரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீலெல்லாம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிடிச்ச மாதிரி இருந்தது. சரி இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட்டை மட்டும் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பெயிண்ட் வாங்கினோம். ஆனால் பெயிண்ட்லேயுமே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டைல்ஸ்லாம் கூட சாதாரணமாக தான் தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் மைனூட்டாக நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. நம்ம வந்து என்ன கலர் கேட்குறோமோ அது வந்து தனி பாட்டில் வந்து கொடுத்தாங்க நமக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பெயிண்ட் வந்து காமன் வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே.
அவங்களே வந்து மிக்ஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. நம்ம தனியாக கேட்டோம் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாகவே வாங்கிக்கிட்டோம். நம்ம போய் கலர் பார்த்து வாலில் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வாங்கின வேலையும் முடிஞ்சுது. எல்லாத்தையுமே வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இது வந்து நாமக்கல்லில் தான் வந்து வாங்கினோம். பெயிண்ட் வந்து நம்ம கொஞ்சம் பல்காக வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்மளால ஸ்டார்டிங்கில் அப்படி வாங்கவே முடியல. ஒரு 30,000க்கு மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இந்த சில்லறையாக வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய வாங்குற மாதிரி இருந்தது. சரி, ஒவ்வொரு டைமும் நாமக்கல் வந்துட்டு போகிற செலவுக்கு நம்ம திருச்செங்கோட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லோக்கல்லேயே பாதி வாங்கிக்கிட்டோம். டோட்டலாக பெயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 கிட்ட வாங்கியிருப்போம். அதுக்கு மேலே வந்து அடிப்பாங்க இல்லையா, அதனோட கூலி லேபர் காஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 1 lakh கிட்ட ஆயிருக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும் ஓவரால் வீடு ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, பெயிண்ட் கடைக்கு வந்து ஒரு பை பை சொல்லிட்டு பெயிண்ட்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே ஆகும்னாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே ஃபுல்லாக அடிச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரூம்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம யார் சும்மா இருக்க மாட்டோம்ல. எனக்கு வந்து இந்த ரூமுக்கு மட்டும் பிங்க் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது மிக்ஸ்லாம் பண்ணல, நீங்கள் அடிச்சு காமிங்க ஷேடு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து திங்ஸ்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா, அது எல்லாமே வெளியில் தான் இருக்குது. அதனால் எடுத்து வைக்கிற வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இந்த ரூமில். அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களும் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது நம்ம செலக்ட் பண்ண கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஆனால் ஸ்டார்டிங்கில் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் ஏன்னா பழைய வீட்டுக்கு நம்ம என்ன தான் டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சம் சூப்பரான லுக் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாம் தான் கொஞ்சம் சிரிச்சாங்க, என்னப்பா கலர் இது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடிக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்களா, நம்மளுடைய ரூம் அப்படியே பிங்க் கலரில் மாறிடுச்சு. இன்னும் அந்த செல்ஃப்க்கு எல்லாமே வந்து பெயிண்ட் அடிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூம் இருக்குது. 3 ரூம்லேயுமே இந்த மாதிரி கல் போட்டிருப்பாங்க, கடப்பக்கல் வந்து போட்டிருப்பாங்க. இந்த கேப்பில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா கபோர்டு அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் வந்துச்சு. ஃபஸ்ட்டு டோர் மட்டும் போடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான். அந்த கடப்பக்கல் இருக்கு இல்லையா செல்ஃப்க்கு, அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே கபோர்டாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானு. ஸோ கலர் வந்து இந்த மாதிரி தான் ஒரு 4 கலர் கொடுத்துருந்தாங்க. இதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உட்டன் கலர் தான் செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த கேப்பில் என்ன ரேட்டு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கபோர்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து அப்படியே பெயிண்டிங் ஒர்க்லாம் உள்ளே வெளியில் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் மேலே இந்த அட்டைக்கு எல்லாமே அடித்தோம். உள்ளே இந்த கபோர்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வார்னிஷ் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக நமக்கு வந்து ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இதில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்கவே முடியல, கண்ணு வந்து அப்படி எரிஞ்ச மாதிரி இருந்தது. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லேயும் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த அட்டையெல்லாம் அடிக்கும்போது காலையில் அண்ணாந்து அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா திரும்பி ஈவினிங் கிளம்புற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளாம் சின்ன சின்ன வேலையை செய்யறதுக்கு கூட சில டைமில் சோம்பேறித்தனப்படுவோம். ஆனால் அந்த டைம்லலாம் இவங்கள நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த சோம்பேறித்தனமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரிஸ்காக காலையில் ஆரம்பித்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் அந்த கார வேலை செய்யும்போதாகட்டும், இல்லை அந்த டைல்ஸ் வெட்டுறவங்களாகட்டும், இந்த பெயிண்டர் ஆகட்டும், நிஜமாவே சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த டோர்க்கெல்லாம் அடித்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்ணெல்லாம் எரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் அடித்ததுக்கப்புறம் தான் யோசிச்சோம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஓரளவுக்கு நம்மளது நீட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. சரி, அடிக்கிறதே அடிக்கிறோம், எல்லாத்துக்கும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான். இதுவுமே காட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கும்போது ஃபுல்லாக ஊற்றிருச்சு. சரி, அதுவுமே க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் ஒரே தப்பு வந்து யோசிச்சது பார்த்திங்கன்னா இந்த டோர்க்கெலாம் அந்த வார்னிஷ்லாம் போடாமல் இருந்திருந்தாவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு தான். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஹெட்டேக் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க சேராதவங்களுக்கு. ஆனால் உள்ளேனவோ கொஞ்சம் நீட்டாயிருச்சு. வெளியில் வந்து கண்ணில் பார்க்கவே முடியல. ஏன்னா உள்ளே இருந்த எல்லா திங்ஸுமே பல வருஷமாக உள்ளே பூட்டி இருந்ததெல்லாம் வெளியில் தான் கிடந்தது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ரூம், முன்னாடி வந்து ஹால் இருக்கும். அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு ரூமாக காமிச்சிடுறேன். இங்கே ஹாலில் விண்டோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஓனிடா டிவி ஒன்று இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து கொஞ்சம் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். முன்னாடி டிவி வந்து சாம்சங் தான் இங்கே வச்சுருந்தோம். இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் வைக்கலாம் அப்படிங்கிற பிளானு. அது பார்க்கலாம் கபோர்டு அடிக்க வரும்போது. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீரோவாக தான் இருக்கும். இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அத்தை மாமாவோட திங்ஸ் தான் இருக்கும். இதுலேயுமே இந்த விண்டோ எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடித்தாங்க. அந்த ஜன்னல் கம்பி இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக அடித்தாங்க. இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போட்டு ஒரு 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். உட்டன்லேயே அப்போல்லாம் ஒரு 2-3 ஆயிரத்தில் செலவு முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. அப்பயே பிளான் பண்ணி எல்லா ரூமுக்கும் போட்டிருந்தா இப்போ இவ்வளோ செலவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வேலை கம்மி, குப்பையுமே அதிகமாக அடிக்காது. ஸோ அப்படியே நம்ம வந்து அடுத்து பக்கத்து ரூமுக்கு போகலாம். அடுத்து இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்டன் கபோர்டு இருக்குது. இது வந்து வாங்கினது தான், செஞ்சதில்லை.
இதில் வந்து இந்த கடப்பக்கல் போட்ட செல்ஃபும் இருக்குது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக சாமிலாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி அடிச்சுக்கலாம் அப்படின்னு பிளானு. அது வந்து கபோர்ட் அடிக்க வரும்போது தான் நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு, இன்னும் கேட்கல, நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் கேட்டுக்கணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு யூபிஎஸ் இருக்குது, இது வந்து வெளியில் கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான். இப்போது இதுக்குமே டோர் போட்டுடலாம் அப்படின்ட்டு. இங்கே மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும், இந்த பித்தளை செம்பு அதெல்லாம் அப்போ இருந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா அத்தையோடது, அது எல்லாமே இங்கே இருக்கும். மேக்ஸிமம் இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து அப்படி இந்த சைட் போனோம் அப்படின்னா நம்மளுடைய பிங்க் ரூமு. ஓவராலாக இங்கே எல்லாமே பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டாங்க. உள்ளே எல்லாமே காட்டுமே பாருங்கள், நல்லா பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே கீழே வந்து ரெஸ்ட் ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டி வேலை செஞ்சுருக்கோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வீடு கட்டுறாங்க அப்படின்னாவே கீழே வந்து டைல்ஸ் ஒட்டுறதில்ல, பாத்ரூம்க்கு மட்டும். ஏன்னா நம்ம காரியாகவே விட்டுட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு நாங்களுமே ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் இடிச்சு விட்டுட்டு இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நமக்கு அந்த பாசான் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி கலராக மாறிடும் அப்படின்னாங்க. அதனால் இந்த ஐடியா நிறைய பேர் சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக. சரி, அதனால் நம்மளும் இடிச்சு விட்டுட்டு காரை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய பிங்க் ரூம் ஃபைனலாக ஓரளவுக்கு லுக்கு நல்லா தான் இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் உள்ளே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அடுத்து கபோர்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற பிளான் இப்போது. ஆனாங்க உள்ளேயெல்லாம் பயங்கரமாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக க்ளீனாக காமிச்சாச்சு. அப்படியே வெளியில் வந்து பார்க்கும்போது தான் நிஜமாவே என்னென்ன திங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னே தெரியல. ஆனால் நம்ம எவ்வளோ தான் சொன்னோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி டைமில் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். எதை எங்கே எடுத்து வைக்கிறது அப்படின்னும் தெரியல. ஆனால் எப்படா வேலையெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இந்த கேப்பில் தான் பார்த்திங்கன்னா உள்ளே தான் நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம்ல அப்படின்ட்டு உள்ளே மட்டும் கபோர்ட் அடிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒரே டைமில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம். சரி, அவங்களுமே வந்து வரேன் அப்படின்ட்டாங்க. முன்னாடி நாள் சொன்னோம், அடுத்த நாளே வந்து கபோர்ட் அடிக்கிறதுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொண்டு வந்து அவங்க இறக்கிட்டாங்க. அடுத்த நாள் வந்து 2 பேர் மட்டும் வந்து அடிக்க வந்தாங்க, கார்பெண்டர் 2 பேர் வந்துட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிவிசி கபோர்ட் தான் அடித்தோம். ஒரு 10 நாள் அடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க, கிச்சன் பெட்ரூம் எல்லாமே சேர்த்து. நிறைய பேர் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கிச்சனுக்கே. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன், பெட்ரூம் கிச்சனுக்குலாம் எவ்வளோ ரேட் ஆச்சு அப்படின்ட்டு. இதுவுமே ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான். ஸ்கொயர் ஃபீட்க்கு 230 அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. ஆனால் இவங்களுமே பார்த்திங்கன்னா கணக்கு பார்த்தெல்லாம் செய்யவே இல்லை. காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் கூட செஞ்சாங்க, கார்பெண்டர் 2 பேருமே. இவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணி தான் செய்வாங்க, டெய்லி போயிட்டுலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பெட்ரூம் ஒர்க் வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே இந்த பிங்க் கலர் பெயிண்ட்டுக்கு இந்த உட்டன் கலர் வந்து நல்லாவே மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. இல்லை, எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. வெளியிலையுமே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து தேவைப்பட்ட மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம எல்லா திங்ஸுமே வெளியில் எடுத்து தான் போட்டு வச்சுருந்தோம். நல்லா டஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா இதுலேருந்து அவ்வளோ வந்துருந்தது. வெளியில் வாசல் ஃபுல்லாகவே அவங்க ஆக்குபை பண்ணி தான் செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மேலே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை வந்து ஃபுல்லாகவே இந்த சைட் கபோர்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த கடப்பக்கல் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து டோர் போடலாம் அப்படிங்கிற பிளானு. ஸோ அப்படியே ஒவ்வொரு வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சைடில் வந்து கடப்பக்கலுக்கு டோர் போட்டது தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நாங்கள் வந்து 2 டோர் மட்டும் போதும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். ஏன்னா முன்னாடி ஒரு ரூமுக்கு வந்து அப்போ உட்டனில் அப்படி தான் போட்டிருக்கோம். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 2 டோர் போட்டால் ரொம்ப நீளமாக வரும், அதனால் 3ஆக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது பாருங்கள், 3ஆக செப்பரேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப குட்டி குட்டி பாக்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நல்ல வேலை இன்னொரு ரூமுக்கு போடாமல் தான் இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு 2 டோர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஹஸ்பண்ட் வந்துட்டு. அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி போட்டாங்க. இது வந்து சரி இந்த மாதிரி போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும் கிளாஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளானு. கொஞ்சம் நீட்டாக லுக் இருக்கும் அப்படின்னு. இது வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஒரு சின்னதாக கபோர்ட் மட்டும் அடிச்சுக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான். நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க மெஷர் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நமக்கு இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிடுவாங்க. எங்களுக்குமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரெஸ்ட் ரூமில் ஒரு டோர் போடுங்க, வெளியில் ஒரு டோர் போடுங்கன்னு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டே இருக்கோமே அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா அடிக்கிறோமோ அது எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் அவங்க வந்து ஆட் பண்ணிப்பாங்க. சரி, ஃபைனலாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு டைம் வந்துட்டாங்கன்னா என்னென்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டா தான். ஏன்னா சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் நம்ம திரும்பியும் கூட்டிகிட்டு வர முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் எல்லாமே போட்டாங்க. இது வந்து நான் இன்னொரு ரூம் காமிச்சலையா, சாமி ரூம் கபோர்டு வந்து அடிக்கிறோம் அப்படின்ட்டு, அதுக்குமே டோர் போடுறாங்க. அதே சேம் இதுக்கு பாருங்கள் 2 டோர் தான் போட போகிறாங்க. அதுக்குமே 2 டோர் போட்டிருந்தா வேலையுமே மிச்சமாக இருக்கும். ஆனால் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஃபைனலாக இதுக்கு வந்து 2 டோர் தான் போட்டாங்க. இதுவுமே நீட்டாக தான் இருந்தது. ஸோ இந்த டோர்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடுத்து சாமி ரூமுக்கு வந்து ஒரு குட்டியாக பாக்ஸ் மாதிரி அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சாமி ரூம் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக இல்லை. இதுவுமே நிறைய ஐடியாஸ்லாம் காமிச்சாங்க. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வந்த மாதிரி இருந்தது. நம்ம வந்து சிம்பிளாக தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் அடித்தாச்சு. இதுவுமே பாக்ஸ் மாதிரி அடித்து லாஸ்ட்டு நமக்கு வந்து முன்னாடி அந்த பெல் மாதிரி ஷேப் கொடுத்துருவாங்க.
ஸோ வந்து சிம்பிளாக இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் டிவி பிளானே வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டிவிக்கு வந்து எந்த யூனிட்டும் அடிக்கிற பிளானே இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிம்பிளாக அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். மினிமம் எவ்வளோ அடிக்க முடியுமோ அந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தோம். நாங்களுமே நிறைய டிசைன்ஸ்லாம் தேடி சிம்பிளாக தேடி கொடுத்தோம். ஆனால் நம்ம சொல்கிற டிசைன் வந்து எக்ஸாக்டாக அடிக்க முடியாது அப்படின்னாங்க. ஏன்னா பிவிசி கபோர்டுக்குமே சில ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாங்க. என்னதான் நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னாலும் அதுலேருந்து கொஞ்சம் அந்த ரிசம்பிளன்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு டிசைன் எடுத்து கொடுத்துருந்தோம். அது நம்ம ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டிவி யூனிட் டிசைனாக தான் இருந்தது. அவ்வளோ சர்ச் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஃபைனலாக நான் காமிக்கிற பாருங்க நம்மளது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட, ஏன்னா பிவிசி அப்படிங்கிறனால கொஞ்சம் நமக்கு ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வரும். நம்ம உட்டன் அளவுக்கு நமக்கு வந்து வராது. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வந்து ரேட் ஃபைனலாக கொஞ்சம் நார்மலாக தான் வந்துருந்தது. நமக்கு லுக் வைஸ்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. நம்ம வந்து உட்டன் கலர் வந்து செலக்ட் பண்ணனால இதுவுமே வந்து சிலதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சொன்னோம், எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் இப்படி வேணும் அப்படிங்கிறத. ஓரளவுக்கு நம்ம என்ன டிசைன் கேட்குறோமோ அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். நம்ம வந்து சிம்பிளாக இந்த மாதிரி வச்சு முடிச்சு அந்த லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம டிவி வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோதான். நம்ம ஃபைனலாக நம்மளுடைய டிவி யூனிட்மே அடித்து முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் அதை தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதில் அமௌண்ட் மட்டும் கிச்சனுக்கு எவ்வளோ ஆச்சு, பெட்ரூம்க்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம வாங்கி வைக்கிறத விட இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்தது. ரேட்மே நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ ஒரு 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க்குமே முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கடலை வந்து கடந்துட்டோம். இன்னும் வெளியில் ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டி க்ளீன் பண்ணால் நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. ஃபைனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்லுக்கு ஹோல் சொன்னோம் இல்லையா, அதுவுமே போட்டாங்க. இது பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. அந்த ஹோல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை வச்சு அடிக்கிறாங்க. அப்பா ஒரு வழியாக பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வீட்டை கட்டிப்பார் அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு. நமக்குமே ஃபைனலாக அப்படி தான் இருந்துச்சு. வேலையெல்லாம் என்னமோ இவங்க தான் செஞ்சாலும் ஆனால் நம்மளுமே பின்னாடி நிறையா ஃபேஸ் பண்ண மாதிரி நிறையா வேலைகள் செஞ்ச மாதிரி தான் இருந்தது. வேலைகள் செஞ்சதை விட நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருந்தது. நான் வந்து நிஜமாவே கற்றுக்கிட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு வேலைகள்லையுமே ஒவ்வொருத்தங்களுமே அவங்க அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அவ்வளோ சின்சியராக இருக்காங்க அவங்களோட வேலைகளில். ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து ஹார்ட் ஒர்க்னால் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கபோர்ட் ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஃபஸ்ட் நாள் வந்து எல்லாத்தையுமே முடிச்சதும் எல்லாம் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. கிளாஸ் வந்து ஃபைனலாக தான் கொண்டு வந்தாங்க. நம்ம இந்த ரூமுக்கு மட்டும் கிளாஸ் போடுறதா சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து தனியாக செட் பண்ணிட்டாங்க. அது இன்னும் ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். ஸோ இதுக்குமே இந்த டிவி யூனிட்க்கு வந்து ஒரு சின்ன குட்டி குட்டி கிளாஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது ரெண்டுமே ஃபைனலாக செட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. நம்மளுமே கிட்ட வச்சு கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஃபீட்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத அவங்களே மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 டேஸில் அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த மாதிரி டைமில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளே வந்து எழுதவும் சொல்லிட்டாங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படிங்கிறதையும், கம்ப்ளீட்டாக எடுத்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறத எழுதிட்டாங்க. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக எழுதி கொடுக்க சொன்னேன் தனியாக எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத. நம்மள வந்து டிவி அடித்தோம் இல்லையா, டிவி யூனிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 120 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 110 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்புறம் பெட்ரூம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாஸ்தி வந்திருக்கு, 320 ஸ்கொயர் ஃபீட். ஏன்னா நம்ம அதிகமாக டோர் போட்டிருந்தோம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கடப்பக்கல் போட்டனால நமக்கு ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்தது. 110 தான். நான் கூட ஜாஸ்தி வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 110 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்துச்சு டோர் மட்டும் போட்டனால. ஸோ நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது 3க்கும் சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில் கபோர்டு எல்லாம் அடித்தோம் இல்லையா, சாமி ரூம் அது எல்லாமே போட்டிருக்கோம். அது எல்லாமே சேர்த்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 270 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. நான் 213 சொல்லியிருப்பேன், இல்லை 270. ஸோ டோட்டலாக 556 வந்துச்சு நம்ம பெட்ரூம் கிச்சன் எல்லாமே சேர்த்தி. இது எல்லாத்துக்கும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 ரூபாய். நம்ம அடித்தோம் இல்லையா எல்லா கபோர்டுக்குமே சேர்த்தி, நம்ம எக்ஸ்ட்ரா சாமி கபோர்டு எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ரேட் வந்தது. அது இல்லாமல் கிச்சனுக்கு வந்து ட்ரே கொண்டு வந்தாங்க இல்லையா, அது மட்டும் நமக்கு தனி ரேட்டு 11,000 சம்திங். ஸோ டோட்டலாக நம்ம வீட்டுக்கு அடித்தது வந்து பார்த்திங்கன்னா 1,60,000 ரூபாய் ஆயிடுச்சு. அதில் நம்ம கொஞ்சம் லெஸ்லாம் பண்ண சொல்லி கடைசியில் வந்து ஒரு 1,60,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பே பண்ணோம் எல்லாத்துக்குமே சேர்த்து. அவ்வளோதாங்க, ஃபைனலாக கபோர்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து தண்ணி போட்டு துடைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை கிளாத்தில் வந்து துடைக்க சொன்னாங்க. ஏன்னா நிறைய டஸ்ட் வந்து படிஞ்சிருந்தது. அப்புறம் ஒரு டைம் செக் பண்ணியும் பார்த்துக்க சொல்லிட்டாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கா அப்படின்ட்டு அவங்களுமே ஒரு டைம் செக் பண்ணி காமிச்சாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பிவிசியில் அடித்த ஃபீல்மே அந்தளவுக்கு வரல, ஓரளவுக்கு அந்த உட்டன் ஃபீல் தான் வந்தது. ஸோ அந்த கிளாஸ் போட்டது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு டைம் பார்த்திங்கன்னா
இதுவுமே இந்த டேப் மாதிரி சுற்றி கொடுத்துருந்தாங்க. அந்த மேக்னெட் வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் ரொம்ப நம்மளால் இழுக்க முடியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டேப் சுற்றிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கபோர்ட் ஒர்க் முடிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓரளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங்லாம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது மெட்டீரியலுமே. நம்மளுக்குமே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கிச்சன் ஆகட்டும் பெட்ரூம் ஆகட்டும் ரெண்டுமே ஓகே. ஸோ உங்களுக்குமே ஃபினிஷிங் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்படி இருந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டாங்க. அது ஒரு 1 வீக் கேப்பில் தான். நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்ச ஒரு ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கபோர்ட் ஒர்க் தான். அடுத்து நம்ம ஒரு சூப்பரான வேலைக்கு தான் போக போகிறோம். என்னடா சம்பந்தமே இல்லாமல் பாட்டை போடுறாங்களேன்னு யோசிக்காதீங்க. இது மாடி வீடு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பில்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை போட்டேன். எதுக்காக இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா பயங்கரமாக விரிசல் விட்டு காஞ்சு தேஞ்சிருக்கு இந்த காரையெல்லாம். சரி இப்போ ரீசெண்டாக வந்து சொன்னாங்க வீடு வந்து கொஞ்சம் ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்கெலாம் பெயிண்ட் இருக்குது அப்படின்ட்டு. எனக்குமே அதை பற்றிலாம் தெரியல. ஸோ அந்த மேட் மாதிரி ஃபினிஷ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ முன்னாடி வாங்கில வச்சிட்டோம். நிறைய பேர்கிட்ட சஜஷன்லாம் கேட்டோம். ஓரளவுக்கு நமக்கு நல்லா கூலிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நம்ம வீடுமே சுற்றி மரம்லாம் இருக்கனால ரொம்ப உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இறங்குற மாதிரி இருக்கும் சம்மர்லலாம். சரி தரையுமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அது பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி இருந்த நம்மளுடைய மொட்டை மாடியை வந்து எந்த மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னு. அட போங்கப்பா, அடுத்து பெயிண்ட் அடிக்கிறதுலேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டேங்க் நம்பிச்சு அப்படின்னா தண்ணி வந்து வெளியில் ஊற்றாது, இங்கே மொட்டை மாடியிலேயே ஊற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா டெய்லி நமக்கு சில டைமில் அந்த பிரச்சனை வரும். நம்ம வந்து இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி அதுக்காக வந்து நம்ம டேங்கோட அந்த சைடு ஓட்ட போட்டு தண்ணி வெளியில் போகிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து மாற்றி கொடுத்து பைப்லாம் செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக இதுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா நம்மளுடைய மாடி வீடு எப்படி மாறிடுச்சு அப்படின்னு. இந்த பெயிண்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு வாங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. சரி அப்படியே ஸ்டெப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கலர் போட்டோம். பட் அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அப்படியே நம்மளுடைய மாடியோட மாற்றத்தை பார்த்தீங்களா எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நிஜமாவே நல்லா இருந்தது அடிச்சதுக்கப்புறம். வீடுமே இந்த கூலிங் வந்து நமக்கு நல்லா டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சுது. இதுவுமே ஒரு 2 கோட்டிங் கிட்ட கொடுத்தாங்க. காலையில் நேரமாகவே வந்துட்டாங்க வெயில் அடிக்க முடியாது அப்படின்ட்டு. இது வந்து காலையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக சூப்பராக நமக்கு இந்த வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி இன்டீரியர் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ அவுட்டர் வேலை மட்டும் இருக்குது. இன்னும் வெளியிலலாம் பெயிண்ட் அடிக்கணும், காம்பவுண்ட் அந்த வேலையெல்லாம் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்க வராங்க இல்லையா, அதில் வந்து 1 கோட்டிங் 2 கோட்டிங் அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா பழைய பெயிண்ட் வந்து நம்ம புதுசாக அடிக்கிறோம் இல்லையா, அந்த கோட்டிங்லேயே மறையணும் அப்படின்னாங்க. ஸோ சேம் என்ன வால் கலர் இருக்கோ அதே மாதிரி வந்து ஷேட் வாங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து க்ரீன் வேண்டவே வேண்டான்னு தோணுச்சு. ஆனால் இதுதான் கடைசியில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. ஏன்னா 2 கோட்டிங் அடித்தா செலவு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கிறனால நம்ம 1 கோட்டிங்கே போதும் அப்படின்ட்டாங்க. நம்மளும் சரி விடுங்கப்பா, பச்சை அப்படின்னாவே பாசிட்டிவ் தானே, அடிச்சுட்டு போகட்டும் அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டோம். நம்ம ஓகே சொல்ல அப்படின்னாலும் பச்சை தான் அடிப்பாங்க. பட் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்படி இருந்த வால் நமக்கு வந்து இப்படி மாறிடுச்சு. அவ்வளோதாங்க. ஃபைனலாக நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை உடஞ்ச செவரில் சூப்பராக பெயிண்ட் பண்ணியாச்சு. பார்டர் ஃபவுண்டேஷன் எல்லா கலரையும் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனல் லுக் வந்து சைடுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இன்னும் ஃப்ரண்ட்லலாம் கொஞ்சம் வேலை இருந்தது. அதுதான் மிகப்பெரிய ஒர்க்கு. என்னதான் நம்ம சைடு உள்ளேயெல்லாம் முடிச்சோனாலும் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பிளான் எங்களுக்கு. ஆனால் எப்படி வரும் அப்படின்லாம் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த ஓடு எல்லாமே அடித்தோம். இங்கே வந்து ஃபுல்லாக புதுசாக செவர் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த செவர். அப்புறம் இந்த கிரில்லுக்கெலாம் வந்து கலர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கெலாம் நான் தான் கலர் செலக்ட் பண்ணேன். பட் வந்து நான் செலக்ட் பண்ண கலர் வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சாங்க நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. நான் அடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன், நீங்களே சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. பட் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனே மைல்டாக பண்ணிக்கிட்டோம். ரொம்ப டார்க்காக இருந்தால் அடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த பிஸ்தா க்ரீன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது. பட் அது கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து கிரில்லுக்கு பார்த்தீங்களா இது ஒரு கிரே கலர் மாதிரி. இதுலேயே நிறைய ஷேட்லாம் இருந்தது, எக்கச்சக்கமாக நம்பர்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு இதுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிரே வித் கோல்டு கொஞ்சம் இதெல்லாம் அந்த காலத்து வீடு மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் அந்த லுக் அப்படிங்கிற தாட்டில் நான் வந்து கொடுத்தேன். ஸோ ஃபைனலாக கிரில்லுக்குமே அடித்து முடிச்சாச்சு. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் கிரில்லோட கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு தான் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த டேப் ஐடியா வந்து கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்மளும் வீடு கட்டணும் அப்படின்னா தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கணும் அப்படின்னு தோணும். அப்பா ஆனால் வீடு கட்டுறது வந்து இன்னொரு டைம் ஆசையே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது.
இது பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஒட்டிட்டாங்க. இதுலேயே நம்ம எந்த சைஸ் பாக்ஸ் கேட்குறோமோ அந்த சைஸ் ஒட்டுறாங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் பாக்ஸ் தான் கேட்டேன், ஆனால் வந்து ஓரளவுக்கு பெருசாக தான் வந்தது. இது பாருங்க, அப்படியே ஒன்று விட்டு ஒன்று கிழிச்சு விட்டாங்க டேப் ஒட்டிட்டு அப்படியே கத்தியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டி மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நல்லா கலந்துக்கிட்டாங்க. இதை நல்லா கலந்து மேலே வந்து ஃபுல்லாகவே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, ஒரு சைட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. பட்டிமா வந்து போட்டதுமே பார்த்தீங்கன்னா அது காயறதுக்குள்ளே கையில் அப்படியே அப்ளை பண்ணி டிசைன் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் நிஜமாவே ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து கலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு புரியுது. நிறைய வித்தியாசமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நிறைய நாங்களுமே யூடியூப்லலாம் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் நிறைய கன்ஃபியூஸ் ஆச்சு, என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஒரு டைம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மாற்றவும் முடியாது. ஸோ அவ்வளோ இந்த டிசைன் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் காஞ்சதுமே இந்த டேப் வந்து வெளியில் எடுத்து விட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, அதனால தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக காமிக்கலாம் அப்படின்ட்டு. வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். பட் உங்களுக்கு வந்து ஹோம் பற்றி கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக பார்த்தா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். நிஜமாவே இவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அவங்களோட வேலையில். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் லேபர் காஸ்ட் அப்படின்னு கொடுக்கல. இப்போ வீட்டுக்கு வந்து ஓவராலாக வந்து இவ்வளோ அப்படின்னு பேசிக்கிட்டோம். ஸோ நம்மளே வந்து பெயிண்ட் வாங்கினது அதுக்கப்புறம் இவங்களோட லேபர் காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh, அதாவது 1 lakh கிட்ட வந்திருக்கோம். வாய் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. செஞ்ச வேலையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. ஆனால் நிஜமாவே நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் பார்க்கறதுக்குள்ளே தலை சுற்றிடும் அப்படின்ட்டு. நிஜமாவே வேலையெல்லாம் முடிக்கும்போது கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோருக்கு அப்புறமா விண்டோ எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணியாச்சு. ஃபைனல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதே ஒரு போராட்டம் தான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனல் பண்ணது இந்த பிங்க் தான். அடிக்கும்போது எங்கடா டிசைனே காணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப நம்ம அடித்து முடிச்சுட்டு ரொம்ப க்ளோஸில் பார்த்தா தான் அந்த டிசைனே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த ஒரு மாதிரி பிளர்ரான மாதிரி இருந்தது இல்லையா, அது வந்து தெரியவே இல்லை. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா க்ளோஸில் பார்த்தா மட்டும்தான் தெரியுது. இப்போ வந்து அந்த பார்டருக்கு வந்து இந்த டேப் போட்டணும் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு கலர் பெயிண்ட் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அதுதான் செம கூத்தாக இருந்தது. இது போடலாமா அது போடலாமான்னு நாங்களும் நிறைய ட்ரைலாம் பண்ணி பார்த்தோம். சரி, கிரில்லு கலர் கிரேவாக இருக்குது, எதுக்கும் கிரே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆனால் அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. யாருக்குமே இது வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ டிசைன்லாம் பண்ணி காமிச்சாங்க. நிறைய கலர் காம்பினேஷன்லாம் போட்டு காமிச்சாங்க. ஸோ இதெல்லாம் நிஜமாவே பார்க்குறதுக்கு சுத்தமாக நல்லால அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணுங்கப்பா, ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. இதுலேயே பாருங்கள், சில்வர் கலந்தோம், எல்லோ கலந்தோம், என்னென்னமோ மிக்ஸ் பண்ணிலாம் பார்த்தோம். ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு பிடிக்கல. சரி, அடுத்து நம்ம கேட் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் நம்ம அப்படியே விட்டுலாம், ஆனால் வேறு கலர் வந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலை செஞ்சதுக்கு கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லாத மாதிரி இருந்தது. சரி, அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்டும் ஒரு பிளான் வந்து சொன்னார், கொஞ்சம் டார்க் பிங்க் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டார்க் பிங்க் வந்து ட்ரை பண்ணோம். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூணுக்குமே அந்த பில்லர் இருக்கு இல்லையா, அதுக்குமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஸோ வந்து எல்லோலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நான் அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை. ஆனால் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டிசைனுக்கு தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் போடுறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, பார்க்க ஒரு விஷயம் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நிறைய பேர் வந்தவங்க கூட கேட்டாங்க, இது வந்து கல்லா இல்லை பெயிண்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லருக்குமே வந்து அந்த லைட் பிங்க் டார்க் பிங்க் காம்பினேஷன் வந்து கலந்தடிச்சிட்டோம். அதுவுமே ஓரளவுக்கு லுக் நல்லா தான் இருந்தது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் எப்படி புதுசாக்குறது அப்படிங்கிற மாதிரி மீதி இருந்த பெயிண்ட் எல்லாமே பெஞ்சு டேபிள் எல்லாத்துக்கும் அடிச்சு விட்டாச்சு. திடீர்னு எல்லாமே பளபளன்னு தெரிஞ்சது பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக இன்சைட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. அடுத்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் தான். இந்த காம்பவுண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பல சோதனைகள் இருந்தது. ஏன்னா நம்ம வீடு கட்டி ஒரு 25 வருஷம் தான் இருக்கும். ஆனால் இந்த காம்பவுண்ட் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே அதுலேருந்தே உள்ளே வந்து வீடு கட்டியிருக்காங்க. இது எதுக்காக இவ்வளோ பெரிய ஓட்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பெரிய சாரப்பாம்பு இருந்தது. அதை வந்து வெளியில் எடுக்க முடியாமல் வந்து அந்த கல்லையை உடச்சி எடுத்தாங்க. சரி, அதனால் அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப நாளாக ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்வாங்க இல்லையா, அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி கல்லுக்கட்டு கட்டுறதுக்குன்னு தனி ஆட்கள் இருக்காங்க பாருங்கள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் வச்சு தான் காம்பவுண்ட் கட்டுவாங்களாம். நானுமே இது உடஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த மாதிரி கல்லில் கட்டுறத. ஸோ அவங்க வந்து திரும்பி செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி உள்ளெல்லாம் கொஞ்சம் இடிச்சு விட்டுட்டு இந்த காம்பவுண்ட்கே நம்ம வந்து மாற்றலாம் இல்லை, பட்டி டிங்கரிங் பார்த்து அப்படியே ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டோம்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் செலவை மிச்சம் பண்ணுமோ அங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாசான்லாம் நிறையா இருந்தது இல்லையா, நான் முன்னாடியே ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அதை வச்சு நல்லா பெயிண்டர் முடிஞ்ச அளவுக்கு உரைச்சி நமக்கு வந்து தேய்ச்சி எடுத்து கொடுத்துட்டாங்க. இதெல்லாமே சிமெண்ட்டுக்கள் தான். ஸோ ரொம்ப முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம க்ளீன் பண்ண வீடெல்லாம் திரும்பி புகை மண்டலமாக மாறிடுச்சு. ஆனால் ஓரளவுக்கு பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளானு. அவ்வளோதாங்க, ஃபைனலாக காம்பவுண்ட் ஒர்க்குமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன, சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். ஃபைனலாக இதாங்க நடந்தது. நாமளும் ஒரு பாட்டை போட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஃபுல்லாகவே இந்த பெயிண்ட் பண்ணிட்டு போனது வந்து நிறைய டஸ்ட் வந்து உள்ளே வந்த மாதிரி இருந்தது. எல்லாமே தண்ணி ஊற்றி கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கூட்டிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் பார்க்க கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டாங்க இது வந்து கல்லா அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்குமே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி ஃபீல் தான் இருந்தது. அந்த பில்லருக்குமே இந்த கலர் காம்பினேஷன் அந்த டிசைன் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஃபைனலி நம்மளுடைய ஹோம் டூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். நீங்கள் கூட நினச்சிருக்கலாம் ஹோம் டூர்னு கேட்டது தப்பா அப்படின்ட்டு. இருந்தாலும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வந்து அடுத்து கழுவுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது, வருமானு தெரியல. நம்ம மழைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன கழுவுறது அப்படின்ட்டு நம்ம ஹோஸ் பிடிச்சே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது நம்ம வீடெல்லாம் கழுவுறோம் அப்படின்னா குட்டீஸ் இருந்துட்டாங்க அப்படின்னா போதும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே ஜாலியாக இருக்கும். நிஜமாவேங்க நம்ம வந்து ஒரு புது வீடு கட்டுறதை விட இருக்கிற வீட்டை ஆல்டர் பண்ணி வரது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுமே வந்து நிறைய ஃபேஸ் பண்ணோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நம்மளுமே வந்து ஒரு 10க்கு ஒரு 5% ஒரு மினி இன்ஜினியர் ஆயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருந்தது. எல்லா வேலையும் முடிக்கும் போது கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வெளியிலலாம் கொஞ்சம் கார்டன்லாம் நம்ம இனிமேல் தான் ஒன்றுனா செட் பண்ணோம். அதெல்லாம் நம்ம பூச்செடியெலாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் நல்லாவே நீட்டாயிருச்சு. சேர்லேருந்து அத்தனையும் வாஷ் பண்ணி எல்லா டஸ்ட்டையும் நம்ம வந்து வெளியில் தள்ளியாச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மழையும் வந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் எப்படி நம்மளுடைய விவசாயி வந்தாரோ அதே மாதிரி எண்டிங்லேயுமே வந்து நம்ம ஒரு சாங்கை போட்டு அப்படியே முடிச்சிடலாம். விவசாயின்னு சாங்லாம் போடலாங்க, ஆனால் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க யூடியூப்பில். அதனால் நம்ம அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். இருங்க, அதுக்கப்புறமே ஒரு வேலை பண்ணோம். வாசல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாணி போட்டு வலிச்சு விட்டுருந்தோம். மோஸ்ட்லி வந்து சாணி கூட வந்து அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு இருக்குல்லையே அதுவுமே கலந்து போடுவாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கரையெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் சாணி போட்டு ஃபுல்லாக வாசல் வலிச்சு விட்டாச்சு. ஸோ கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடாக நம்மளுடைய வேலைகள் வந்து எல்லாமே முடிஞ்சுது. வாசல் வலிக்கிறதுமே வந்து ஒரு தனி அழகு தான். அப்படியே இந்த செமி சர்க்கிளில் பார்க்கும்போது வலிச்சிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய வாசல் வேலையுமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து நல்லா மோட்டார் தண்ணியில் போட்டு நல்லா துவைச்சி எடுத்துகிட்டு வந்து காய வச்சாச்சு. ஸோ அப்போ ஒரு வீடு க்ளீன் பண்ணுறது, சுத்தம் பண்ணி ஆல்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியில் கார்டன்லாம் குட்டி குட்டியாக செடியெலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக நர்சரி போய் சில செடிகள் வாங்கிட்டு வந்து அதையுமே ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த வீடியோலேயே நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா உங்களுக்குமே கண்டிப்பாக போர் அடிச்சிடும். பட் இந்த அளவுக்கு பொறுமையாக வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. நம்மளுடைய குட்டி கார்டனில் எதாவது செட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சக்கப்போடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பாய்.